Hello guys, என் பேர் நாகபிரசாத் and welcome to the channel You Are a Physicist. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஆல்பர்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். Hello guys. ஆல்பர்ட் வந்துட்டு நம்ம செஷனோட ஒரு இமேஜினரி லிசனர். அவருக்கு எப்பவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம செஷனுக்கு இடையில வந்துட்டு கேட்பாரு. ஒரு டவுட்ஸை நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணணும். ஓகே, ஆல்பர்ட் வந்துட்டு டவுட்ஸோட இடையில வருவார். அது வரைக்கும் பை பை ஆல்பர்ட். ஓகே, இது என்ன சீரீஸ்னால் என்சிஆர்டி ஃபிசிக்ஸ் கிளாஸ் 12 சீரீஸ் தான் இது. இந்த சீரீஸில் நம்ம என்சிஆர்டி ஃபிசிக்ஸ் கிளாஸ் 12 புக்கில் இருக்கிற யூனிட்ஸ் அண்ட் அதோட டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி நம்ம அதில் என்ன பார்க்க போகிறோம்னா சாப்டர் 1 எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் இந்த சாப்டரில் பர்டிகுலராக நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம்னா செக்ஷன் 1.1 இன்ட்ரடக்ஷன் செக்ஷன் தான் கவர் பண்ண போகிறோம். அதாவது சாப்டர் 1 எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸோட இன்ட்ரடக்ஷன் செக்ஷனை கவர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த எலக்ட்ரிசிட்டினா என்னென்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். என்னைக்காவது சம்மர் டேஸில் நீங்கள் உங்கள் டிஷர்ட்டை கலட்டும் போது உங்களுக்கு சில நேரம் இந்த மாதிரி ஒரு கிராங்கிள்ஸ் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். அதே மாதிரி நம்ம உருவாகுது சொல்லிட்டு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு எலக்ட்ரிக் சார்ஜ் தான். அதே மாதிரி நீங்கள் ஒரு நாள் காரில் உட்காந்துருக்கும் போது திடீர்னு நீங்கள் உங்களோட அந்த டோரை ஓப்பன் பண்ணணுன்னு பார்க்கும்போது திடீர்னு உங்கள் கையில் ஒரு ஷாக் அடிச்சிருக்கலாம். அதுவும் ஒரு வகையான எலக்ட்ரிக் சார்ஜ் தான். இப்போ நீங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, அங்கே பஸ் சீட்டில் இருந்து இறங்கி ரொம்ப நேரம் சீட்டில் உட்காந்து இறங்கி நீங்கள் போயிட்டு அந்த அயன் பார் அந்த கம்பியை பிடிக்கிறப்போ ஒரு லைட்டான ஒரு ஷாக் உங்கள் கையில் தெரியும். இது எல்லாமே எலக்ட்ரிக் சார்ஜ் தான். ஓகே, இந்த எலக்ட்ரிக் சார்ஜ்லாம் இந்த மாதிரி நம்ம டே டு டே லைஃப்பில் நடக்கிற எலக்ட்ரிக் சார்ஜை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவோம். இதிலிருந்து நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கலாம். ஸ்டாட்டிக் மீன்ஸ் எனிதிங் தட் டஸ் நாட் மூவ் ஆர் சேஞ்ச் வித் டைம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் டீல் வித் த ஸ்டடி ஆஃப் ஃபோர்ஸஸ், ஃபீல்ட்ஸ் அண்ட் பொட்டன்ஷியல் அரைசிங் ஃப்ரம் ஸ்டாட்டிக் சார்ஜஸ். இந்த மாதிரி நார்மலாக எங்கேயும் அசையாமல் இருக்கிற ஸ்டாட்டிக்காக இருக்கிற சார்ஜஸ்லேருந்து கிரியேட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸை பற்றி படிக்கிறது தான் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட சார்ஜஸ் பற்றி படிக்கிறது. ஓகே, ஆல்பர்ட் வந்திருக்காரு. அவருக்கு எதாவது டவுட் நினைக்கிறேன், என்னன்னு பார்ப்போம். Can you tell me how static electricity has been created? ஓகே, ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு கேட்குறீங்க. இதுக்கு நம்ம இந்த போர்ஸ் மாடல் ஆஃப் அட்டாமிக் மாடல் பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். இந்த போரோட அட்டாமிக் மாடலில் என்னெல்லாம் இருக்கணும், ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கும், நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அப்புறம் பாசிட்டிவ்லி சார்ஜ் ப்ரோட்டான்ஸ் இருக்கும், அப்புறம் நியூட்ரான்ஸ் வந்துட்டு அதுவும் நடுவில் இருக்கும். இப்போது இந்த இடத்துல 5 ப்ரோட்டான்ஸ் அண்ட் 6 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது எலக்ட்ரான்ஸோட நம்பர் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம இது ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஆட்டம்னு சொல்லுவோம். இதுவே ப்ரோட்டான்ஸோட நம்பர் அதிகமாக இருந்து எலக்ட்ரான்ஸோட நம்பர் கம்மியாக இருந்துச்சுன்னா இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்டு ஆட்டம் சொல்லுவோம். ப்ரோட்டான்ஸ் வந்துட்டு பாசிட்டிவ்லி சார்ஜ், எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ். இப்போ ப்ரோட்டான்ஸ் அதிகமாக இருக்கிறப்ப அந்த ஆட்டம் வந்துட்டு பாசிட்டிவ்லி சார்ஜ், எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கிறப்ப அந்த ஆட்டம் வந்துட்டு நெகட்டிவ்லி சார்ஜ். இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறப்ப இதை நம்ம ஒரு ஈக்குவலிபிரம் ஸ்டேஜ்னு சொல்லலாம். அதர்வைஸ் இதை நம்ம ஒரு லோவர் எனர்ஜி ஸ்டேட்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த ஆட்டம் மாடல்லாம் வந்துட்டு எப்படி பைண்ட் ஆகிருக்குதுக்கு உள்ளே இருக்கிற ஃபோர்ஸஸ் என்ன நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் வந்துட்டு ஒரு அன்பிரேக்கபிள் ஃபோர்ஸ் மூலயமா வந்துட்டு அட்டாச் ஆகிருக்கு. விச் இஸ் 10⁻⁻15 மீட்டர்ஸ் இருக்கும் அந்த ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் பேர் தான் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். ரொம்ப மைன்யூட்டான டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். இருந்தாலும் இந்த ஃபோர்ஸை வந்துட்டு எதனாலையும் பிரிக்கவே முடியாது. அதனால தான் இதுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ்னு பேர் வச்சுருக்கோம். அண்ட் தென் இந்த புரோட்டான் அண்ட் நியூட்ரான் ரெண்டும் அட்டாச் ஆகி சேர்ந்தது தான் நம்ம வந்துட்டு ஒரு நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆட்டம்னு சொல்கிறோம். இந்த நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆட்டம் வந்துட்டு ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஒரு மெட்டீரியல்னு வச்சுக்கோங்க. இப்போ அதை சுற்றி நெகட்டிவ்லி சார்ஜில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இல்லை இங்கே வந்துட்டு என்ன ரூல்னா லைக் சார்ஜஸ் ரிப்பல், ஆப்போசிட் சார்ஜஸ் அட்ராக்ட். இப்போ வந்துட்டு பாசிட்டிவும் வந்துட்டு ரிப்பல் ஆகும், நெகட்டிவும் பாசிட்டிவும் வந்துட்டு அட்ராக்ட் ஆகும். இதுதான் ரூல். இப்போ இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரானுக்கும் இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் ப்ரோட்டானுக்கும் நடுவில் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலயமா தான்
இந்த 2 ஆப்போசிட் சார்ஜஸும் அட்ராக்ட் ஆகுது. அதாவது நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரானும் பாசிட்டிவ் சார்ஜ் புரோட்டானும் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மூலயமா அட்ராக்ட் ஆகுது. லைக் சார்ஜஸ் வந்துட்டு ஆப்போசிட் ரிப்பல் ஆகும், ஆப்போசிட் சார்ஜஸ் வந்துட்டு அட்ராக்ட் ஆகும். இது ரெண்டுமே ஆப்போசிட் சார்ஜ். எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ், அதனால ரெண்டும் அட்ராக்ட் ஆகுது. அது மூலியமாக தான் இந்த எலக்ட்ரான் வந்துட்டு இந்த புரோட்டானை சுற்றி சுற்றி வருது. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த மாடலில் ஏன் இந்த எலக்ட்ரான் வந்துட்டு போய் அட்டாச் ஆகணும்னா ஏன் அதில் போய் ஒட்டிக்கலை அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் அதுக்கு இந்த ஆக்சுவல் மாடல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம், இது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமோடது. இந்த ஆக்சுவல் மாடல் ஆஃப் ஆட்டம் இப்படி தான் இருக்கும். எலக்ட்ரான் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு எலக்ட்ரான் அந்த ரவுண்டு மாதிரி இருக்காது, அது ஒரு எலக்ட்ரான் க்ளவுடாக அதை சுற்றி இருக்கும். அந்த நம்மளோட நியூக்ளியஸை சுற்றியே இருக்கும். இந்த நியூக்ளியஸ் சுற்றி இருக்கும் போது அது வந்துட்டு ஒரு சர்டைன் ஸ்பீடில் வந்துட்டு மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். அதை வந்துட்டு நம்மளால் அதோட மூவ்மெண்ட் எப்படின்னு நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா நம்மளோட கண்ணிலேருந்து வர ஃபோட்டான்ஸும் அந்த எலக்ட்ரான்ஸும் சேம் சைஸில் இருக்கும். அதை நம்ம பார்க்கணும்னு நினச்சோம்னா அந்த ஃபோட்டான் வந்துட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணிடும். நம்ம பார்க்குறப்ப அதை டிஸ்டர்ப் பண்ணி அந்த ஃபோட்டான் அதை வேற எங்கிட்ட நகர்த்தி விட்டுரும். அதனால் நம்மளால் அதை பார்க்க முடியாது. அதை தான் இந்த அன்சர்டனிட்டி ரூல்லாம் சொல்லுவாங்க. இப்போ அதுக்குள்ளே நம்ம போவேன்னா இப்போ நம்ம இந்த கான்செப்டுக்குள்ளே வருவோம். இப்போ கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். கண்டக்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம இந்த எலக்ட்ரான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் இப்போ நம்ம நியூக்ளியஸை சுற்றி இந்த மாதிரி செல்ஸில் தான் வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதில் கடைசி அவுட்டர் மோஸ்ட் செல் இருக்குல்ல, ப்ளூ கலரில் இந்த பிக்சரில் இருக்கிறது தான் வேலன்ஸ் செல்னு சொல்லுவாங்க. இந்த வேலன்ஸ் செல்லுங்கிறது ரொம்ப அவுட்டர் மோஸ்ட் செல். இதில் வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாகாமல் கம்மியாக இருந்துச்சுன்னா இது எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணக்கூடிய தன்மைக்கு வந்துடும். அதுதான் கண்டக்டன்ஸ்னு சொல்கிறோம், அதை கண்டக்டர்னு சொல்கிறோம். இதுக்குள்ளே எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு தங்கிட முடியும். அதுவே இன்சுலேட்டர்ஸில் வந்துட்டு இந்த வேலன்ஸ் செல் ஃபுல்லாக இருக்கும், நிறைய ஃபுல்லாக வேலன்ஸ் செல் இருக்கும். வேலன்ஸ் செல்லில் வந்துட்டு இங்கே பாருங்கள், சிக்ஸ் எலக்ட்ரான்ஸ் கிட்ட இருக்குது. அதனால் இதுக்கு மேலே இதுக்குள்ளே வர இடம் இல்லை, அதனால இது இன்சுலேட்டர்னு சொல்கிறோம். இதுக்குள்ளே எலக்ட்ரான்ஸை இது வர விடாது, மேபி இதுலேருந்து வெளியே வேணால் போகலாம். இந்த செமிகண்டக்டர்ஸ் ரெண்டுமே இல்லாமல் உள்ளேயும் வரும் வெளியும் போகும், இந்த மாதிரி 4 தான் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் ரெண்டுத்துக்கும் நடுவில். இதுலேருந்து வெளியவும் போகும் உள்ளேயும் வரக்கும் வாய்ப்பு இருக்குது செமிகண்டக்டர்ஸ்கிட்ட. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ எவ்ரி ஆட்டம்ஸ் வாண்ட் டு பி இன் இட்ஸ் லோவர் எனர்ஜி ஸ்டேட். அதாவது எல்லா ஆட்டமும் பை நேச்சராகவே அதோட லோவர் எனர்ஜி ஸ்டேட்டில் தான் இருக்கணும்னு நினைக்கும். அதாவது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸாக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது ஒரு நேச்சுரல் ஸ்டேட்டை அடையும். இப்போ இது எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஒருத்தர் வந்துட்டு ஒரு கார்பெட்டில் நடந்து இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி கிரியேட் ஆகிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் அது. ஒருத்தர் வந்துட்டு கார்பெட்டில் நடந்துட்டுருக்காரு. இப்போ இங்கே எல்லாமே நியூட்ரலில் இருக்குது. அந்த ஆளும் நியூட்ரல் சார்ஜில் இருக்கார், இந்த கார்பெட்டும் நியூட்ரல் சார்ஜில் இருக்குது, அப்புறம் அந்த டோரும் நியூட்ரல் சார்ஜில் இருக்குது. அதாவது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் வந்துட்டு ஈக்குவலாக இருக்குது. அப்படி ஈக்குவலாக இருந்தால் மூணுமே நியூட்ரல் சார்ஜில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இவர் நடந்துட்டுருக்கார்ல, நடக்கிறப்ப இங்கே ஒரு ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகுது, அவர் நடக்கிறது கீழே. அந்த ஃப்ரிக்ஷன் மூலயமா இப்போ வந்துட்டு ஹியூமன் பாடி வந்துட்டு ஒரு கிரேட் கண்டக்டர். அதோட அவுட்டர் மோஸ்ட் வேலன்ஸ் செல் வந்துட்டு கொஞ்சம் எம்டியாக இருக்கும். அதே மாதிரி கீழே இருக்கிற அந்த சிலிக்கான் கார்பெட் வந்துட்டு ஒரு இன்சுலேட்டர், அதோட அவுட்டர் மோஸ்ட் வேலன்ஸ் செல் வந்துட்டு ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த இன்சுலேட்டர் இப்போ இந்த கண்டக்டர் என்ன பண்ணுன்னா, அந்த இன்சுலேட்டர்கிட்ட வந்து ஒரு எலக்ட்ரானை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணும். அப்படி அட்ராக்ட் பண்ணுறனால ஒரு எலக்ட்ரான் வெளியே போயிடும். அப்போ இந்த இன்சுலேட்டர் வந்துட்டு ஒரு எலக்ட்ரான் வெளியே போனனால அதில் வந்துட்டு ஒரு எலக்ட்ரான் கம்மியாயிரும். அப்போ எலக்ட்ரானை விட புரோட்டான் அதிகமாக இருக்கும். அப்போ அது ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜாக மாறிடும். இப்போ அந்த வெளியே போன எலக்ட்ரான் வந்துட்டு போயிட்டு இந்த கண்டக்டரோட ஆட்டம்குள்ளே போய் சேர்ந்துடும். அப்படி சேர்ந்தால் இதில் வந்துட்டு ஒரு எலக்ட்ரான் அதிகமாயிரும். அதிகமானனால இந்த இடத்துல வந்துட்டு புரோட்டான்ஸ் வந்துட்டு எலக்ட்ரானை விட கம்மியாக இருக்குது. அப்போ இங்கே எலக்ட்ரான் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ இது வந்துட்டு நெகட்டிவ்லி சார்ஜாக மாறிடும். இப்போ என்னாச்சு, கீழே வந்துட்டு கார்பெட் பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆயிடுச்சு, நடந்துட்டு இருக்கிற பர்சன் வந்துட்டு நெகட்டிவ்லி சார்ஜ் ஆகிட்டாரு, டோர் இன்னும் நியூட்ரலாக இருக்குது. இப்போது இவர் போய் இந்த டோரை திறக்கிறான்னு வைங்க, அந்த டோரை திறக்கிறப்ப இவர் நெகட்டிவ்லி சார்ஜ், அந்த டோரோட நாப் வந்து நியூட்ரலாக தான் இருக்குது. அந்த டோரோட நாப் வந்துட்டு மெட்டல் வந்துட்டு ஹியூமன் பாடியை விட ஒரு நல்ல கண்டக்டர். அதில் வந்துட்டு இன்னும் எம்டியான செல்ஸ் வந்துட்டு வேலன்ஸ் செல்ஸ் நிறையா இருக்கும். அதனால் இப்போ நம்ம இந்த ஹியூமன் பாடி நெகட்டிவ்லி சார்ஜ் ஹியூமன் வந்துட்டு டச் பண்ணும்போது இந்த டோரில் இருக்கிற இந்த ஹியூமன் பாடியில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு வெளியே போகும். அந்த எலக்ட்ரானை வந்துட்டு இந்த டோர் நாபோட அந்த மெட்டல் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணிடும். அட்ராக்ட் பண்ணி அங்கே போய் அந்த எலக்ட்ரான், இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரு எலக்ட்ரான் வெளியே போனால இது வந்துட்டு நியூட்ரல் ஆயிரும். அது அக்செப்ட் ஆகிறப்ப அந்த ஃப்ளோ இருக்கிற பார்த்தீங்களா, அந்த எலக்ட்ரான் இங்கேருந்து இங்கே பாஸ் ஆகிற ஃப்ளோ தான் உங்களுக்கு ஒரு சார்ஜ் கிரியேட் பண்ணுது. அப்போ இது ஒரு நெகட்டிவ் சார்ஜாக மாறிடும். இங்கே ஒரு எலக்ட்ரான் அதிகமாகிடுச்சு, இது நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரானாக மாறிடும்.
ஸோ இப்படி தான் உங்களுக்கு அந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அந்த ஷாக் வந்துட்டு கிரியேட் ஆகுது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு டோரையோ இதையோ தொடும்போது நீங்கள் முதல்ல ஃப்ரிக்ஷன் மூலயமா ஒரு எலக்ட்ரானை வேற எங்கேருந்தோ அக்செப்ட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அந்த எலக்ட்ரானை வந்துட்டு நீங்கள் வேறு இடத்துல கொடுக்குற மாதிரி தான் இது கணக்காகும். ஓகே, இப்போ நீங்கள் போயிட்டீங்க, நீங்கள் நியூட்ரல் ஆகிட்டீங்க. இப்போ இந்த இது ரெண்டுமே சார்ஜராக இருக்கே, பை நேச்சர் ரெண்டுமே வந்துட்டு நியூட்ரலாக தானே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ இது ரெண்டும் எப்படி நியூட்ரல் ஆகுதுன்னு பார்க்கலாமா? இப்போ வெளியேருந்து அடிக்கிற காற்று மூலயமா காற்றுல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இது வந்துட்டு அட்ராக்ட் பண்ணிடும். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணி இது வந்துட்டு ஒரு நியூட்ரலாக மாறிடும். இப்போ எலக்ட்ரான்ஸும் ப்ரோட்டான்ஸ் ஈக்குவல் ஆகிடுச்சு, அது நியூட்ரலாக மாறிடும். இப்போ இதில் வந்துட்டு இந்த டோர் நாபில் வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்குது. அதை வந்துட்டு ஒரு எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணணும். அப்படி லாஸ் பண்ணுறது வந்துட்டு அது கிரவுண்டோட அட்டாச் ஆகி தானே இருக்கும் அந்த டோரு. அந்த கிரவுண்டுக்கு வந்துட்டு அந்த எலக்ட்ரானை கொடுத்துரும். அப்போ அதுவும் நியூட்ரல் ஆயிரும். இப்போ எவ்ரி திங் நியூட்ரல் ஆயிடுச்சு. எவ்ரி திங் இட்ஸ் லோவர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. நேச்சுரலாக எல்லாமே வந்துருச்சு. இப்படி தான் இங்கே வந்துட்டு எலக்ட்ரிசிட்டிங்கிறது உருவாகுது. எலக்ட்ரிசிட்டியோட பேசிக்கே தான். ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் எப்படி பாஸ் ஆகுது? எலக்ட்ரிசிட்டிங்கிறது ஒரு பாஸ் ஆஃப் எலக்ட்ரான் தான். அந்த எலக்ட்ரானோட ஒரு மூவ்மெண்ட்டு தான் நம்ம எலக்ட்ரிசிட்டின்னு சொல்கிறோம். ஒரு சார்ஜர் பார்ட்டிக்கிள்லேருந்து மூவ் ஆகக்கூடியது. அதைத்தான் நம்ம வந்துட்டு ஒரு எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கப்புறம் வரப்போகிற செஷனில் இதை பற்றி நிறையா பார்ப்போம். அது வரைக்கும் பை பை.